The first Cambridge Apple-enabled school at Chengalpat, integrating nature and technology. Westfield International School. Give your child the best platform to explore and innovate. Admissions open, kindergarten to grade 8. தேர்தலில் அதிமுக வேட்பாளர் இன்பதுரை வெற்றி பெற்றது செல்லாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. 2016 இன்பதுரையின் வெற்றி செல்லாது என்று தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. திமுக வேட்பாளர் அப்பாவு தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. 2016 தேர்தலில் அதிமுக வேட்பாளர் இன்பதுரை வெற்றி பெற்றது செல்லாது என்று தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தலில் அதிமுக வேட்பாளர் இன்பதுரை வெற்றி பெற்றது செல்லாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. திமுக வேட்பாளர் அப்பாவு தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. 104 வாக்குகள் வித்தியாசத்தில் இன்பதுரை வென்றதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்த நிலையில் திமுக வேட்பாளர் அப்பாவு தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது அதிரடி தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. 2016 தேர்தலில் ராதாபுரம் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் இன்பதுரை வெற்றி பெற்றது செல்லாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பையா இணைப்பில் இருக்கிறார். சுப்பையா, 2016 தேர்தலில் அதிமுக வேட்பாளர் இன்பதுரை வெற்றி பெற்றது செல்லாது என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. தீர்ப்போட முழு விவரம் என்ன தகவல்? கடந்த 2016 ஆண்டு மார்ச் மாதம் நடந்த தமிழக சட்டசபை தேர்தலில் ராதாபுரம் தொகுதியில் திமுக வேட்பாளராக எம் அப்பாவும் அதிமுக வேட்பாளராக ஐஎஸ் இன்பதுரை உள்ளிட்ட 15 பேர் தேர்தல் போட்டியிட்டார்கள். இதில் பதிவான வாக்குகள் நெல்லை அரசு பொறியியல் கல்லூரி எண்ணப்பட்டன. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டன. தபால் வாக்குகள் மற்றும் 21 சுற்றுகளில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மூலம் பதிவான வாக்குகளும் எண்ணப்பட்டு இன்பதுரை 69,590 ஓட்டு வாக்குகளும் அப்பாவு 69,541 வாக்குகளும் பெற்றதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்பதுரை 41 வாக்குகள் வித்தியாசத்தில் கூடுதலாக வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். இன்பதுரை வெற்றியை எதிர்த்து அதே நேரத்தில் அவர் பிரதான கோரிக்கையான அவரை செல்லாது அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து அப்பாவு வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. அதாவது இந்த தேர்தல் வழக்கு தொடர்ந்த பொழுது 19, 20, 21 சுற்றுகளில் எண்ணப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் மீண்டும் எண்ண வேண்டும் என்றும் பதிவான வாக்குகளில் 1583 வாக்குகள் 2003 நடுநிலைப்பள்ளி தலைமையாசிரியர் சான்று ஏற்க முடியாது என்று கூறியும் இந்த வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கானது நீண்ட காலமாக நடைபெற்று வந்த நிலையில் உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதன்படி 2016 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர் ஐஎஸ் இன்பதுரை வெற்றி பெற்றது செல்லாது என்று நீதிமன்றம் அறிவித்துள்ளது. அது மட்டுமில்லாமல் திமுக வேட்பாளராக போட்டியிட்ட கடந்த ஆட்சியின் போது சபாநாயகர் அப்பாவு வெற்றி பெற்றதாகவும் உயர்நீதிமன்றம் அறிவித்தது. அது மட்டுமல்லாமல் 104 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் அப்பாவு வெற்றி பெற்றது மறு எண்ணிக்கையில் நிரூபணமாகியுள்ளது என்றும் நீதிபதி தீர்ப்பு குறிப்பிட்டுள்ளார். இந்த தீர்ப்பின் மூலம் இன்பதுரை அதிமுகவை சேர்ந்த எம்எல்ஏவாக இருந்த இன்பதுரை தகுதி நீக்கம் செய்யப்பட்டால் ஆகாது என்றும், ஆனால் இது 5 ஆண்டுகளுக்கான எம்எல்ஏ பென்ஷன் கேட்க முடியாது என்று என்றால் அவருடைய பதவி காலம் 2016 முதல் 2021 வரை அந்த பதவி காலம் இன்பதற்கு முடிவடைந்து விட்டதால் தற்போது அவர் பென்ஷன் கேட்க முடியாது என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஜெயச்சந்திரன் மறு வாக்கு எண்ணிக்கை நடத்த வகையில் 203 தபால் வாக்குகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டுள்ளார். அதே போல 19, 20, 21 சுற்றுகளில் பதிவான அடங்கிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களையும் கண்ட்ரோல் யூனிட்டுகளையும் உயர்நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளார். பிரியதர்ஷினி. சுப்பையா, 10 ஆண்டுகளுக்கு பிறகு அப்பாவு தரப்புக்கு சாதகமாக தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து அப்பாவு தரப்புல கருத்து கூறப்பட்டிருக்கா தீர்ப்பு குறித்து? இப்ப தற்போது முன்னாள் சபாநாயகர் அப்பாவு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வந்துள்ளார். அவர் இந்த வழக்கில் தீர்ப்பு கேட்பதற்காக வந்துள்ளார். தீர்ப்பு முடிந்த சற்று நேரத்தில் வெளியே வரவிருக்கிறார். செய்தியாளர் சந்திக்க உள்ளார். அவர் தரப்பில் கருத்துக்களை சிறு நேரத்தில் கேட்க வாய்ப்பு இருக்கிறது. இன்னொரு முக்கியமான சம்பவம் பார்த்தா இதே போன்று
சந்திரா ராஜபாளையம் தொகுதியில் வெற்றி பெற்றதால் சந்திரா வெற்றி பெற்று எதிர்த்து ஒரு வழக்கு தொடரப்பட்டது. 5 ஆண்டுகள் முடிந்த பிறகு, அவர் பதவி காலம் முடிந்த பிறகு அவர் வெற்றி பெற்ற செல்லாது என்று உயர்நீதிமன்றம் 15 ஆண்டுகளுக்கு முன்பு இதே ஒரு தீர்ப்பு வழங்கியுள்ளது. 15 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று இது ஒரு தீர்ப்பு வெளியாகியுள்ளது. பிரியதர்ஷினி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுப்பையா. 2016 தேர்தலில் ராதாபுரம் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் இன்பதுரை வெற்றி பெற்றது செல்லாது என்று அதிரடியாக சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. திமுக வேட்பாளர் அப்பாவு தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. 104 வாக்குகள் வித்தியாசத்தில் இன்பதுரை வென்றதாக தேர்தல் ஆணையம் அப்போது அறிவித்திருந்த நிலையில் இதனை எதிர்த்து அப்பாவு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்த நிலையில் தற்போது 10 ஆண்டுகளுக்கு பிறகு அப்பாவுக்கு சாதகமாக தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. 2016 இன்பதுரை வெற்றி செல்லாது என்று உயர்நீதிமன்றம் அதிரடியாக தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. The first Cambridge Apple-enabled school at Chengalpat, integrating nature and technology. Westfield International School. Give your child the best platform to explore and innovate. Admissions open, kindergarten to grade 8.